உண்டா சார்? சொல்லுங்க பாப்போம். பழனிசாமி என்ன சார் நியாயமா பேசணும் இல்ல? இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன். இந்த சின்னமும் போயிடுயா. உனக்கா எனக்கான்ற தகராறு இல்ல. நீ பாரு சின்ன ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன்ல போயிடும். ஏன்னா உன்னால செக்யூர் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டா கன்னியாகுமரியில 45,000 ஓட்டு மொத்தமா வாங்கி இருக்கிறது. புதுச்சேரியில 25,000 ஓட்டு வாங்கியிருக்கு. The recognized state recognized registered party அப்படின்னு சொல்ற பார்ட்டி ஓட்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் போயிடும். நீயே உன்னுடைய தலைமையா இருந்தா சிம்பிள் போயிடும். விளவங்கோடுல வெறும் 5,000 ஓட்டு. என்னங்க திருநெல்வேலியில 1,00,000 கீழே. சொல்லுங்க பாப்பா. இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இப்ப புத்தி வந்து ஆய்வு பண்றேன்ற. நான் என்ன சொல்றேன், இது கட்சி எந்தோ ஒன்றோ இல்லை. எனக்கு ஒன்றும் போஸ்டிங்லாம் வேணாங்க. எவனோ ஒரு முட்டா பையன் பார்த்தேன் சார், முந்தானேத்தி பேசுறான் எவனோ ஒருத்தன் லூசு பையன். இல்ல இவங்க 3 பேர்லாம் அந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சு அப்படியே பழனிசாமி கிட்ட நான் போக மாட்டேன் சார். பழனிசாமி கிட்ட எனக்கு தேவையில்லை சார். வீட்டுக்கு போறேன். எனக்கே வந்து அம்மா தலைவர் போட்டோ இருந்தா போதும். பொது வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எம்எல்ஏ எம்பினா என் தாய்கிட்ட கேட்டு என்னைக்கோ வாங்கிட்டு போயிருப்பேன். நான் கடைசியா அதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, இறந்துட்டாங்க. இப்படியேதான் என்னுடைய வாழ்நாள் போயிட்டு இருக்கு. எந்த நாய்கிட்டையும் கை நீட்டி நான் காசு வாங்கினதே கிடையாது. என்ன மன்னிக்கணும் தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்றேன். எந்த மந்திரிகிட்ட எந்த வேலையும் பண்ணிட்டு கிடையாது. இந்த பழனிசாமி கேளுங்க, கான்ட்ராக்ட் ஏதாவது வாங்கியிருப்பானா? 30 வருஷமா நான் ஃப்ரெண்டு பழனிசாமிக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல, பால்வள தலைவர் அப்படிங்கிற பதவி அம்மா கொடுத்த அன்னைக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்கும் அப்பாயின்மெண்ட்ல ஈவினிங். உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு உதவி கேட்டிருக்கேன் பழனிசாமி? நான் கிடையாது, சரித்திரத்தை கிடையாது. காசு கேட்டு என்னுடைய தாய் அம்மா கிட்ட ஆகட்டும், வேற யார்கிட்ட எந்த லீடர்ஷிப் ஆகட்டும் கிடையவே கிடையாது. அதுதான் என்னுடைய நிலைமை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்ப கட்சியை தோற்றுவித்த வளர்த்த எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துல யார் வேணுமானும் போட்டுக்கான நிலை இருக்கும்போது அதிமுக நிலை சார் ஒண்ணுமே இல்லை சார். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மொத்த தவறும். இந்த மொத்த தவறும் பழனிசாமி சார். எதுக்கு களத்தை விட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் எதுக்கு நேற்று வந்து அவங்க சாப்பாடு கொடுத்து டிஎம்கே அல்ல அந்த இழவு வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறான். பக்கத்துல இருக்குவான் ஒருத்தரும் சிரிச்சுட்டு ரசிக்க மாட்டேங்கிறான். இவர் மாத்திரம் கத்துறாரு. அங்க வந்து பணம் கொடுக்க போறாங்க. ஏன் உனக்கு தான் விட்டு இதை விட்டு வெளியில வந்துட்டிய? அப்புறம் ஏன் அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற? நீ அதான் அந்த களத்துல இருந்து வெளியே வந்துட்ட. காசு கொடுத்தா என்ன? ஈரோட்ல நீ பண்ண மாதிரி பண்ணா என்ன? ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வான்னு நீ சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணிய எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்து அப்படி பேசினா என்ன? விட்டுறத விட்டு கொடுத்தாச்சு. ஆகவே தலைக்கணும் சுந்தரேசன் வயிறு. நமக்கு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சொல்றேன் சார், இந்த கட்சி அழிஞ்சு போயிட்டே இருக்கு சார். இந்த கட்சி அழிஞ்சு போன பின்னாடி என்ன சார் இருக்கும் மீதி நம்மகிட்ட? எல்லாரும் ரெடி சார். நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். அவங்க சின்னம்மா தயார், அண்ணன் ஓபிஎஸ் தயார். இது மாதிரி இவங்க மாத்திரம் ஒருங்கிணைக்கிறது இல்ல, தொண்டர்கள் எடப்பாடி பக்கத்தில் இருக்க தொண்டர்கள் தயார். நாங்க விட்டுற மாட்டோம். நீ உங்ககிட்ட கேட்கறது இல்ல ஒருங்கிணைப்பு. பல பேர் நினைச்சிட்டு இருக்கான் 3 பேர் சேர்ந்தா ஒருங்கிணைப்பு. இல்ல தம்பி, இல்லவே இல்லை. அது ஒருங்கிணைப்பு இல்ல. ஒருங்கிணைப்பு பட்டி தொட்டியெல்லாம் போறோம், ஒன்றியமா போறோம். கஜேந்திரன் இருக்காரு இங்க மாவட்ட செயலர், ஆனந்த் இருக்காரு அமைப்பு செயலாளர், இங்க தினேஷ் இருக்கீங்க மாவட்ட செயலாளர். இப்படி நாங்க ஊரூரா போறோம் இணைப்புக்கு. கடைசியில இணைப்புக்கு வழி விடலன்ற கெட்ட பேரோட நீ அரசியல் இருந்து ஒழிய போற. நீ கொஞ்சம் யாரையும் சேர்த்துக்க முடியாது, அது பண்ண முடியாது, என்ன பண்ண சார். காளிமுத்து பேசினார் அண்ணன் காளிமுத்து, என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப. எனக்கு காளிமுத்து எங்க வீட்டுக்கு வந்து பெரிய போட்டோ இருக்கும். ஏவுகணைகள் மாதிரி தமிழ் வரும். கருவாடு மீனாகாது, கறந்த பால் மணி புகாது, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது, காகிதப்பூ மணக்காது, ஜானகி அம்மாவை பார்த்தால் வணங்க தோன்றும். அடுத்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு சபாநாயகர் வச்சு அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. ஒரு அம்மா குண்டூசியில குத்திச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடி இருக்கப்போ அந்த பொம்பளையும் கூட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்தது அம்மா. எஸ்டிஎஸோட தகராறு, அவரை கூட்டு அமைச்சர் பண்ணி அழகு பார்த்தாங்க அம்மா. தம்பி வா தலைமை ஏற்கவான்னாரு பேரறிஞர் அண்ணா. அவருக்கு பின்னால் நாவலரால முடியல, விட்டு கொடுத்தாரு. 2 முறையும் விட்டு கொடுத்தார். கலைஞருக்கு விட்டு கொடுத்தார், அம்மாவுக்கு விட்டு கொடுத்தார். கடைசியில 400 ஓட்டு வாங்கினார். இவர்கிட்ட என்ன ஓட்டு, இவர்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை விட்டு கொடுத்துடல அம்மா. நாவலரை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சாங்க 2வது இடத்துல. ஏன் சார் இந்த பண்பாடு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது?